பாதை உருவாக்குவதே எங்களது நோக்கம். வணக்கம், என்னோட பேரு டாக்டர் ஆதிரா நேவிஸ் பிரபாகர், மேனேஜிங் ட்ரஸ்டி, கிரேஸ் ஃபவுண்டேஷன். போதை பழக்கம், குடிப்பழக்கம் உட்பட்டவங்களுக்கு மறுவாழ்வு மையம் மட்டும் போதாது. நம்மளோட வருங்கால சங்கதிகளை எப்படி காப்பாற்றுவது என்பது யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் எங்க மைண்டுக்கு வந்தது ப்ரிவென்டிவ் கேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். எப்படி ஜெனரல் ஹெல்த்துக்கு ப்ரிவென்டிவ் கேர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இப்ப சென்டர் ஸ்டேஜ்ல இருக்குதோ, அதே போல் போதை பழக்கத்தையும் குடிப்பழக்கத்தையும் உருவாக்குவங்களுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் மட்டும் இனஃப் கிடையாது, பட் ப்ரிவென்டிவ் கேர்லயும் முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி தான் ஃபேஸ் 1ல கிரேஸ் ஃபவுண்டேஷன் ஒரு ஷார்ட் பிலிம் கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணோம். 25 நாட்களில் 250 என்ட்ரிஸ்க்கு மேல எங்களுக்கு வந்தது. அதுல டாப் 25 மூவிஸ் செலக்ட் பண்ணோம். அடுத்த ஃபேஸ் 2ல இந்த மூவிஸ ஒரு ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அண்ட் பப்ளிக் ஸ்பேசஸ்ல எடுத்துட்டு போகணுன்றத யோசிச்சோம். அதை பத்தி நாங்க யோசிச்சு ஒரு மொபைல் வெஹிக்கிள்ல இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சும் போது நாங்க சாரை மீட் பண்ணோம். சொன்னோம், இந்த மாதிரி சார் நாங்க ஃபவுண்டேஷன் நடத்துறோம், இது நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு ஒரு ப்ரிவென்டிவ் கேர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடத்தணும்ன்றத சொன்ன உடனே சார் சொன்ன ஒரே வார்த்தை, எப்படி இதை இன்னும் நல்லா பண்ணலாமா, அதை கண்டிப்பா எடுத்துட்டு போகணும், பிகாஸ் இட் இஸ் த நீட் ஆஃப் தி அவர் அப்படின்னு சொன்னாரு. அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே கூடி இருக்கிறது. இந்த ப்ரிவென்டிவ் கேர் கேம்பெயின்காக சாரை இன்வைட் பண்ணியிருந்தோம். அண்ட் சாரும் was so supportive on this cause, and we have come here to start the awareness campaign across Tamil Nadu. நீங்க தாங்க ஹெல்ப் பண்ணதுக்கு. ஒரு காலத்துல செயின் ஸ்மோக்கரா இருந்தேன். என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் அட்வைஸ் கேட்டுட்டு என் கூட உட்காந்து ஒரு 20 நிமிஷம் பேசினான். 3வது படிக்கும்போது, அப்பா நீ இருப்ப, நான் இருக்கேன், இந்த சிகரெட் கண்டினியூ பண்ணா நீங்க இல்லாத நான் எப்படி இருப்பேன்னு யோசிங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரே நாள்ல விட வச்சான். அந்த ஸ்கூலுக்கு தான் எப்பவுமே நான் நன்றி கடனோடு இருப்பேன். இவங்க சொல்லும் போதும் இந்த விஷயத்த கீழ இருந்து குழந்தைகிட்ட இருந்து எடுத்துட்டு போகணும். ஒரு காலத்துல ஒளிஞ்சு மறைஞ்சு குடிச்சிட்டு இருக்கிறத நம்மளே பார்த்திருப்போம். இப்ப எனக்கு 50 வயசாகுது. ஒரு 30 வருஷம் முன்னாடி குடிக்கிறத பாக்குறதே ஒரு ரேரா இருந்த ஒரு விஷயம். இன்னைக்கு காமனா ஜென்ரலா அது ஒரு பிரஸ்டீஜியஸா திங்க் பண்ற மாதிரி ஒரு நம்ம கண்ணு முன்னாடி மாறிட்டு இருக்கு. ஸோ இதை கீழ இருந்து தான் மாற்ற முடியும். குழந்தைகிட்ட இருந்து மாத்தினா பெட்டரா இருக்கும். இப்போ சிகரெட்டுக்கெல்லாம் பயங்கர அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சிகரெட் குடிக்கிறது முதல்ல ஒரு மாதிரி ஸ்டைலா இருந்தது, இப்போ அது பயங்கர டேஞ்சர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிஞ்சு நிறைய பேர் விட்டுட்டு வர்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க சர்வே ரிப்போர்ட்ல எல்லாம் முதல்ல இருந்த அளவுக்கு இப்ப சிகரெட் குடிக்கிறவங்க இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ எப்படியாவது இதை பள்ளி பிள்ளைங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போய் அவங்களுக்கு பெருசாகும் போது அது வேணாம் அப்படிங்கிற மனநிலைக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் மாறும். இப்ப இருக்கிறவங்களை மாத்துறது முயற்சி பண்றோம். பட் அடுத்த ஜென்ரேஷன் அட்லீஸ்ட் நம்மளோட குழந்தைங்க ஜென்ரேஷன் அட்லீஸ்ட் சேஞ்ச் ஆகுமான்னு பாக்குறதுக்கு ஒரு முயற்சி தான் இது. ஆக்சுவலா எங்கிட்ட சிஎஸ்ஆர் பட்ஜெட் முடிச்சிட்டோம், ஸ்கூல் கட்டிட்டோம். இந்த வீல்ஸ் ஆஃப் ஹோப்னு உடல் ஊனமுற்றவர்கள்லாம் 1 லட்சம் ரூபாய் ஒரு வெஹிக்கிள்னு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம். பட் மேடம் கேட்கும்போது இது ரொம்ப புது முயற்சி, யாரும் பண்ணல. நம்ம எல்லாமே இந்த சமூகத்துல இருந்தா எடுக்கிறோம், திருப்பி சமூகத்துக்கு கொடுக்கறதா பெட்டர். அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முயற்சி எடுத்துக்கோம். நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம குழந்தை குட்டியில இருந்து எல்லாரையும் மாத்துறதுக்கு நம்ம ஒரு சின்ன பாலமா இருக்க விரும்புறோம்.